ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் நம்பாஸ். வணக்கம் பத்தாஸ். வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா ஒரு அழகான கோயிலுங்க, அழகான வில்லேஜுங்க. அந்த வில்லேஜ் பேர் பார்த்திங்கன்னா ஆண்டியூர் அப்படிங்குவாங்க. இங்கே வந்து அழகான ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் வந்து ஜல்லி வீரையன் கோயில் அப்படிங்குவாங்க. ஜல்லி வீரையன் கோயிலுங்க. இது வந்து கால்நடை சம்மந்தமான வழிபாட்டு ஒரு இடங்க. வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சால் பார்ப்போம் வாங்க. நாம் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டுங்க. கோயில் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க, ரெனோவேஷன் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குதுங்க கோயில், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன தெய்வங்கள் அனைத்து நம்ம பார்ப்போங்க. இது வந்து கால்நடை சொந்தமான கோயிலுங்க. விவசாயிகள் அதிகமாக வருவாங்க. இது வந்து பூநோம்பி, காணும் பொங்கல் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி டைமில் வருவாங்க. பாருங்கள் விநாயகருங்க பார்த்துட்டுங்களா. அடுத்தது பாருங்கள், அப்படியே வாங்க. பேர் பார்த்திங்களா, ஜல்லி வீரையன் கோயில் அப்படிங்கிறாங்க. ஜல்லி வீரையன் கோயிலுங்க. இங்கே பாருங்கள் குதிரை. ஜல்லி வீரையன் கோயில், அதாவது இந்த ஊர் சார்பாக ஒருத்தர் வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துருப்பாருங்க. அவரோட நினைவாக வச்சுருக்கலாங்க. அதான் ஜல்லி வீரையன் கோயில் அப்படிங்குவாங்க. கோயில் வந்து மூலவரை பார்க்க முடியலைங்க, லாக்கில் இருக்குது. ஆமாங்க, மூலவரை நீங்கள் பார்க்க முடியலைங்க, லாக்கில் இருக்குது. உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குதுங்க. ஆமாம் பாருங்கள். ஆனால் இடம் வந்து சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கில்ஸ் ஒட்டி கில்ஸ் கீழே இருக்குதுங்க உங்களுக்கு. ஜல்லி வீரையன் கோயில் சொல்லிட்டுங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் வச்சுருப்பாங்கன்னு எடுத்துக்கிட்டுங்க. நோம்பி முடிஞ்சு பூசாக இருக்குதுங்க. பார்க்கலாம் வாங்க. பாருங்க விநாயகருங்க, சாமிங்க, என்ன கடவுள் தெரியல. யாருங்க, புற்றுக்கண்ணுங்க. அடுத்தது வாங்க அப்படியே பார்ப்போம். தேன் கூடுக்கு மட்டும் தெரியுதுங்க, சரியாக தெரியல. இது ஒரு கடவுளுங்க. இடம் பாருங்க எப்படிக்குன்னு. பாருங்க மலைங்க, மலை பாருங்க. தூரியெல்லாம் போட்டுக்கிறாங்க. குழந்தைகள் விளையாடுற ராட்டினம் தூரி, எல்லா தூரியும் போட்டுக்கிறாங்க. இது பேர் ஜல்லி வீரன் கோயிலுங்க. இது வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் உங்களுக்கு வந்து நல்ல விசேஷமாக இருக்குங்க. பொங்கல் டைமில் இந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்குங்க. பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்குங்க. பார்த்துட்டிங்களா. அடுத்தது வாங்க அப்படியே கீழே போவோம். இங்கே வந்து ஒரு சமாதி இருக்குதுங்க. அநேகமாக இந்த கோயில் பூசாரி நினைவாக சமாதி எழுப்பியிருக்கலாங்க. அவங்க வந்து கடவுளாக அங்கே கூட வழிபடலாம். அதான் இந்த சமாதியோட சிறப்புங்க. எனக்கு என்னன்னு தெரியலிங்க. பாருங்க சமாதிங்க, மேலே சிலையை வச்சு கல் வைத்து வழிபடுறாங்க. இதான் நடுக்கல் வழிபாடுங்க. ஆமாம், இவங்களாம் நம்ம கூட வாழ்ந்துவீங்க. ஏதோ ஒரு சில காரணத்தினால இந்த ஊருக்காகவோ உயிர் திறந்துருக்கலாங்க. அவரோட நினைவாக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான கோயிலுங்க. என்னால் கடவுளை பார்க்க முடியலைங்க, அதுதான் வருத்தம் நம்மளுக்கு. ஆனால் கோயில் வந்து அமைதியாக, ஒரு வில்லேஜுக்குள்ளே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அமைதியாக இருக்குதுங்க கோயில். சரிங்க, இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிங்க. ஓகே.